கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் எனக்கு மட்டும் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஏன் வருகிறது, நான் என்ன தவறு செய்தேன், உண்மையாக இருந்தது தவறா, நன்மை செய்கிறது தவறா என்று சொல்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு நல்லது செய்யும் போது நிச்சயமாக பாடுகள் வரும். ஒரு மரத்தில் பழம் இருந்தால் அதில் கல் எறிவார்கள் இல்லையா? ஏன்னா அந்த பழத்தை சாப்பிடுவதற்காக. நாம் நல்லா இருக்கிறோம், அதனால்தான் நம்ம மேலே கல் எறிகிறார்கள். கோபமாக இருந்தால் நம்மக்கிட்டே வரமாட்டார்கள். அதாவது ஒரு அரளி செடின்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க இல்லையா? அது விஷம் நிறைந்தது. ஏன்னா அவங்க கோபத்தில் நம்மளை என்ன வேணாலும் செய்வாங்கப்பா, இவங்கக்கிட்ட வச்சுக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் எல்லாம் ஒரு மாதிரியாக நம்மளை இது பண்ணுறாங்கன்னா நாம் அவங்கள எதிர்த்து நிற்க மாட்டோம். அதை தெரிஞ்சு தான் அவங்க நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் இதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. புரிஞ்சு கொள்ளுகிற காலம் வரும். அதாவது அவங்களே நம்மளை ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாங்க. என்னை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய இடங்களில் நான் அமைதியாக இருந்து நான் கூட இப்படிப்பட்ட கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் ஆண்டவர் பொறுத்து போமான்னு தான் சொல்லுவார். பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே புரிஞ்சு கொண்டு இன்றைக்கி என்னிடத்துல அன்பாக இருக்கிறார்கள். நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருக்கென்று நம்ம மனப்பூர்வமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் செய்யும்போது நிச்சயமாக அதற்காக பலன் இருக்குதுங்க. நீங்களும் அப்படிப்பட்ட பொறுமையாக இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. நிச்சயமாக உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் சந்தோஷத்தை காண்பீர்கள். அதாவது ரெட்டிப்பான சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். சரிங்களா? தேங்க்யூ.